இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணாவது ப்ரோமோ ஒரு பயங்கரமான ப்ரோமோ அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த 3 ப்ரோமோவுமே விஜய் பார்வதிக்கு தான் பயங்கரமான அடி அப்படின்னு சொல்லலாம். என்னடா போன வாரம்லாம் கொஞ்சம் அடி கம்மியாக இருந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சவங்க உடனே நான் இல்லை வாரம் அடி வாங்கினாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அதில் ஒன்று தான் அரோரா அவர்கள் அந்த குறியீடு காமிச்சாங்க, ஆபாச குறியீடு காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் விஜய் சேதுபதி அவர்கள் பேசுறாரு. ஸோ அதுக்காக தான் முதல் ப்ரோமோலியுமே அந்த ரெட் கலர்ல இருக்க பிளாக்கை கையில வச்சிருந்தாரு. ஸோ அது ரெட் கார்டு கிடையாது. என்ன அப்படின்னா பயங்கரமா திவாகர் அவர்களையும் பார்வதி அவர்களையும் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாருன்னா, அவ்வளோ சீரியஸா டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல அந்த பொண்ணுக்கு திவாகருக்கு அந்த மாதிரி ஒரு ஆபாச குறியீடு காட்டணுமா அப்படின்னா இதுதான் வக்ர புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்ன வேர்டை திரும்பி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம திவாகருக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன தப்பு பண்ணாலும் நீங்க சப்போர்ட் பண்ணா இந்த நிலைமைக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணாவது ப்ரோமோ ஒரு பயங்கரமான ப்ரோமோ அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த 3 ப்ரோமோவுமே விஜய் பார்வதிக்கு தான் பயங்கரமான அடி அப்படின்னு சொல்லலாம். என்னடா போன வாரம்லாம் கொஞ்சம் அடி கம்மியாக இருந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சவங்க உடனே நான் இல்லை வாரம் அடி வாங்கினாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அதில் ஒன்று தான் அரோரா அவர்கள் அந்த குறியீடு காமிச்சாங்க, ஆபாச குறியீடு காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் விஜய் சேதுபதி அவர்கள் பேசுறாரு. ஸோ அதுக்காக தான் முதல் ப்ரோமோலியுமே அந்த ரெட் கலர்ல இருக்க பிளாக்கை கையில வச்சிருந்தாரு. ஸோ அது ரெட் கார்டு கிடையாது. என்ன அப்படின்னா பயங்கரமா திவாகர் அவர்களையும் பார்வதி அவர்களையும் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாருன்னா, அவ்வளோ சீரியஸா டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல அந்த பொண்ணுக்கு திவாகருக்கு அந்த மாதிரி ஒரு ஆபாச குறியீடு காட்டணுமா அப்படின்னா இதுதான் வக்ர புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்ன வேர்டை திரும்பி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம திவாகருக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன தப்பு பண்ணாலும் நீங்க சப்போர்ட் பண்ணா இந்த நிலைமைக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணாவது ப்ரோமோ ஒரு பயங்கரமான ப்ரோமோ அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த 3 ப்ரோமோவுமே விஜய் பார்வதிக்கு தான் பயங்கரமான அடி அப்படின்னு சொல்லலாம். என்னடா போன வாரம்லாம் கொஞ்சம் அடி கம்மியாக இருந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சவங்க உடனே நான் இல்லை வாரம் அடி வாங்கினாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அதில் ஒன்று தான் அரோரா அவர்கள் அந்த குறியீடு காமிச்சாங்க, ஆபாச குறியீடு காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் விஜய் சேதுபதி அவர்கள் பேசுறாரு. ஸோ அதுக்காக தான் முதல் ப்ரோமோலியுமே அந்த ரெட் கலர்ல இருக்க பிளாக்